போட்டித் தேர்வு பயணிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் 2026 குரூப் 4ல் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, மரபு இளமை பெயர்கள் சரிங்களா. மரபு பெயர்கள் தான். இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புக்கு, பழைய புக்கு சரிங்களா. இதில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஒரு சேர வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் நடந்த எக்ஸாம்ஸ் 7 எக்ஸாம்ஸ் இருக்குது. புது சிலபஸை மாற்றின பிறகு அந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் அப்டேட்டட் கொஷினும் அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம இதில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் முடிச்சனையும் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு உங்கள் மார்க்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இளமை பேர்களுக்கு நீங்கள் கேட்கலாம். இளமை பேர்களுக்கு ஏன்னா அவுட் சோர்ஸ் போகுமே, அவுட் சோர்ஸ் படிக்கணுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் வந்து போக தான் செய்யும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எல்லா இதுலேயுமே இப்போ நடந்த எக்ஸாம்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது புக்கில் இருக்க சோர்ஸு அதில் புக்கிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கேள்வியாக தான் நம்ம ப்ளூ பிரிண்ட்டோட மெத்தடே. அதில் வந்து பார்க்கும்போது புக்கிலேருந்து ஒரு கேள்வி அப்படிங்கும்போது நம்ம புக்கில் இருக்க சோர்ஸை வந்து நம்ம தரவாக படிச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா 70% புக்கில் தான் கவர் ஆகுது எல்லாமே. 70% நீங்கள் வந்து கிளியராக வந்து படிச்சுட்டு அடுத்த 30% நம்ம அவுட் சோர்ஸ் போகலாம். அதை நம்ம அடுத்த ப்ளூ பிரிண்ட்டில் அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளமை பெயர்கள் அப்படிங்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றும் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அப்டேட்டட் கொஷினை கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நடந்ததில் எல்லாமே வந்து புக்கில் உள்ளது தான் கொடுத்துருக்காங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. புறா என்ன பண்ணும்? குணுகும் சரிங்களா. புறா வந்து குணுகும். இது வந்து கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. கத்திரியின் இளநிலை, கத்திரிங்கிறது வந்து பார்த்திங்களா அதோட இளநிலை பெயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th புக்கில் இருக்கும். நாற்று அப்படின்றது தான் இதோட பெயர். அதுக்கப்புறம் இந்த சொல்வளம் அப்படின்ற ஒரு டாபிக் சரிங்களா. அடுத்து வினைனா அதோட இப்போ நம்ம செயல் தானே. அதுக்கு முறுக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? தின்போம் சரிங்களா. முறுக்கு தின்றான் அப்படின்ற மாதிரி வினை மரபில் கேட்டிருக்காங்க. புலியின் ஒளி மரபை எழுதுக. சவுண்டு சரிங்களா. உருமும். புலி என்ன பண்ணும்? உருமும். யானையோட இளமை பெயர் கன்று. யானை என்னது? கன்று அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானை என்ன பண்ணும்? பிளிரும். யானை பிளிரும். இது வந்து சவுண்டு சரிங்களா. பிழையற்ற தொடர் தானே கேட்டிருக்காங்க. யானை வந்து பிளிரும். கர்ஜிக்கும்னா சிங்கம் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நம்ம பருகு தான் செய்வோம். பால் பருகினான் அப்படின்ற மாதிரி வினை மரபில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? சேவல் கூவும். கோழி என்ன பண்ணும்? கோழி தான் கொக்கரிக்கும், மயிலாக்கவும், காகம் கரையும் சரிங்களா, குயில் கூவும். இதில் வந்து சேவல் வந்து கூவும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து வினை மரபு தான். முறுக்கை நம்ம என்ன பண்ணுவோம்? திம்போம். சுவரை வந்து எழுப்புவோம். சுவர் கட்டிடம் வந்து எழுப்புவோம். தண்ணீரை வந்து குடிப்போம். பாலை வந்து பருகுவோம் சரிங்களா. இந்த மாதிரி வினை மரபுகளை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு பிழையற்ற தொடர் கொஷினோட வே மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயில் கூவும் சரிங்களா. அடுத்து கூகை என்ன பண்ணும் அப்படிங்கிறது கூகை குளரும். கூகை குளரும். யானையின் ஒளிமரபு என்ன பண்ணும்? பிளிரும். யானையோட சவுண்ட் என்ன பண்ணும்? யானையின் ஒளிமரபு. இது 2025 குரூப் 2ல் கேட்ட கொஷின். பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேஜராக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் ஒரு கேள்வி கேட்டுறாங்க ஓகேங்களா. ஏன்னா ஸ்கூல் புக்லேயுமே நிறையா இருக்குது. அதனால் ஸ்கூல் புக்கில் வந்து மேஜராக ஒரு கொஷின் இது 2025 குரூப் 2ல் கேட்டது. அதே இதை பாருங்கள் 2025 குரூப் 4ல் காட்டில் சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும், யானை பிளிரும் சரிங்களா. இதுவுமே 2025 குரூப் 4ல் ஒரு கொஷின் தான். மேஜராக அவங்க வந்து ஸ்கூல் புக்கில் கேட்க வேண்டிய ஒரு கொஷினாக கேட்டுறாங்க சரிங்களா. ஒரு கொஷின் வந்து இப்போ மரபு பிழை மரபு தொடர் அப்படின்னா ஒரு 2-3 கொஷின் கேட்குறாங்கன்னா மேஜராக வந்து ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ கேட்டுறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ் போகிறாங்க. ஸோ நான் வந்து ஸ்கூல் புக்கில் ரொம்ப கிளியராக இருக்கணும் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5th புக்லேயே இது வந்து இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் 6th-லேருந்து 12th வரையும். ஆனால் 5th புக்கிலேருந்து இந்த ஒளிமரபு இருக்குது சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரங்கு என்ன பண்ணும்? அலப்பிக்கிட்டே தெரியும் சரிங்களா. இப்போ பார்த்தாலும் ஏதாவது சவுண்டு அலப்பிக்கிட்டே இருக்கும். ஒளிமரபு, விலங்கு இளமை பெயர்கள், வினை மரபு 3 இதாக கொடுத்துருக்காங்க. குயில் கோவும். அதுக்கப்புறம் ஆடு என்ன பண்ணும்? கத்தும். சிங்கம் கர்ஜிக்கும். கர்ஜிக்கும்னால வரலாம், முழங்கும்னால வரும். நாய் வந்து குறைக்க தான் செய்யும் சரிங்களா. ஆட்டுக்குட்டி. இது வந்து குட்டி ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அப்படின்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து ஆட்டுக்குட்டி தான் சரிங்களா, இளமை பெயர். அப்புறம் யானை கன்று, கோழி குஞ்சு தான் சொல்லுவோம். சிங்கத்தை வந்து குருளைன்னு சொல்லுவோம் சரிங்களா, ஏன்னா காட்டுக்கு ராஜா வந்து குரு சிங்கம் தான், அதனால் குருளைன்னு சொல்கிறோம். குதிரை குட்டி, குதிரைக்குட்டி சரிங்களா. அப்புறம் புலி பரல், அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி ஆட்டம்ங்கிற மாதிரி பரல் அப்படின்ற மாதிரி, இப்போ புலி பறன்னா அப்படின்ற மாதிரி பரல் ஓகேங்களா. குரங்கு குட்டி, அதுக்கப்புறம் வினை மரபில் அம்பு எய்தார், அம்பை வந்து எய்த தான் செய்வாங்க. சோறு உண்டான், ஆடை நெய்தார், கூடை முடைந்தார் ரைமிங்காக வரும். பூ பறித்தார், சுவர் எழுப்பினார் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், அப்புறம் பாம்பு என்ன பண்ணும் சீரும் சரிங்களா. அப்புறம் கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் இளமை பேர்களில். மானு, யானை, மானு இதெல்லாம் வந்து கன்றுன்னு வரும் சரிங்களா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அணிர் பிள்ளை. அடுத்து மாத்திரை வந்து விழுங்கவும், விழுங்குறது சரிங்களா. முறுக்கு தின்றால், நீர் குடித்தான், பால் பருகினான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளோடது நம்ம 5th புக்கில் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தோட உறுப்பு பேர்கள். இப்போ மா, பலா, வாழை இதெல்லாம் இலைன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. அதோட உறுப்பை வந்து என்ன சொல்லுவோம், இலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஈச்ச மரம், தென்னை மரம், பனை மரம்லாம் இதெல்லாம் ஓலை பண்ணுறது சரிங்களா. அப்புறம் கம்பு, கேழ்வரகு, சோளத்தட்டை சரிங்களா, இதெல்லாம் வந்து தட்டையில் வரும் சரிங்களா. அதே இது நெல், புல், திணை எப்படின்னா தாள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல், புல், திணை இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், தாள் சரிங்களா. கம்பு, கேழ்வரகுலாம் பார்த்திங்கன்னா தட்டை, இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரி இதெல்லாம் பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, அவரை பிஞ்சு அப்படி தான் சொல்லுவோம். அடுத்து பூச்சிகள் பாருங்கள். பூச்சிகள் அப்படிங்கும்போது பறவைகள், விலங்குகள், இருப்பிட மரபுகள், அதாவது மரபு சொல். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கரையான் புத்து அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க எப்படின்னா ஆட்டுப்பட்டி. ஆடை வந்து கட்டி போடுற கடை என்னது, ஆட்டு பட்டிக்காட்டில் ஆடு மேய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அது தப்பானது கிடையாது, சும்மா சொன்னேன். மாட்டு தொழுவம் சரிங்களா. குதிரை கொட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை, குருவி கூடு, சிலந்தி வலை, எலி வந்து வலையெலாம் இருக்கும் பொந்தில். எந்த வலை டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சிலந்தி வலைங்கிறது இந்த வலை சரிங்களா, லகரம் சரிங்களா, முதல் லகரம். இது வந்து பார்த்திங்கன்னா பொது லகரம் சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. நண்டு வலை, நண்டுமே வலை தான். யானை கூடம், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. யானை எங்கே இருக்குது, யானையை வந்து கூடன், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து 5th புக்கில் இருக்கிறது பார்த்தாச்சு. அடுத்து 7th புக்கில் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் முன்னோர்கள் வந்து எந்த பொருளை வந்து எந்த சொல்லால் அவங்க சொல்லிட்டு போனாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் மரபு. அதை வந்து தவறாக சொன்னால் அது வந்து மரபு பிழை அப்படின்றாங்க சரிங்களா. கொஞ்சம் இப்போ வந்து பேச்சு வழக்கில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஊர் சரிங்களா, ஒரு ஊரை எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து இப்போ பஸ்ஸில் வந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரை வந்து ஒரு பேர் இருக்கும், ஆனால் அப்படியே மாற்றி அப்படியே தப்பாக இலக்கண பேரை மாற்றி அதை எப்படி மாற்றிடுவாங்க, அப்படியே இலக்கண பிழையாக மாற்றிடுவாங்களா, அதான் மரபு பிழை சரிங்களா. அது இந்த மாதிரி தான் இதுவும் சரிங்களா. முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே சொன்னால் அது வந்து கரெக்டான வேர்டு, அதுதான் வந்து இல்லைன்னா மரபு பிழைன்னு அர்த்தம். இப்போ யானைங்கிறத குட்டின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் யானை குட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ யாருமே எந்த இடத்துலையுமே யானை கன்றுன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி பண்ணால் இவன் என்ன லூஸா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்பாங்க. குட்டி யானை இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கே போகணுன்னா அங்கே யானை வருதுன்னா யானையும் அம்மாவும் போகுது, குட்டி யானை தான் நம்ம சொல்லுவோம், யானை குட்டி தானே சொல்லுவோம். யானை கன்று போகுது அப்படின்னு சொன்னால் என்னடா இவன் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து யானை கன்று தான் கரெக்டானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இளமை பெயர்கள் பார்ப்போம். அப்பம் வந்து என்ன பண்ணுறான், தின்றான். அப்பம், முறுக்கு இதெல்லாம் திங்கிறது ஓகேங்களா. காய்கறி வந்து அரியணும். இந்த ஒரு சில ஊர்லலாம் இப்போ உடனே காய்கறி அரிஞ்சிட்டியா, வெங்காயம் அரிஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இலை பறி, அதுக்கப்புறம் வந்து இலையை வந்து பறிச்சிடணும். நெல்லை வந்து தூற்றணும். நெல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூவுவாங்க பார்த்திங்களா. நெல் வந்து இப்போ வந்து வந்து அறுவடை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை வந்து நல்லா வந்து விளைச்சலப்போ அப்படியே தூவுவாங்க நெல்லை எல்லோரும் அப்படியே, அதான் தூற்றணும் சரிங்களா. விலங்குகள் குருவி குஞ்சி, கோழி குஞ்சி, அடுத்து குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கிளி வந்து கொஞ்சவும் செய்யும், பேசவும் செய்யும்.
அடுத்து களை, தேவையில்லாத களை இருக்கும்ல, இலையையும் பறி களையையும் பறி. களைனா தேவையில்லாத சரி, அதெல்லாம் வந்து பறித்து எடுத்து போட்டுடணும். பழத்தை திங்கிறது, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து வந்துச்சுன்னா திங்கிறது வச்சுக்கோங்க சரிங்களா. பழம், முறுக்கு, அப்பம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நம்ம திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தானே கேட்போம், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, மலரை வந்து கொய்னா அப்படியே பறித்து எடுக்கிறது. ஓகேங்களா, கொய்ஞ்சு வரணும். அது ஆப்ஷனில் பறித்தல், அப்படி கொய் கொடுக்காம பறித்தல் கொடுத்தா நீங்கள் வந்து பறித்தல் போடலாம். கொய் கொடுத்துருந்தாங்கன்னா கொய் தான் போடணும் சரிங்களா. இப்போ வந்து 3 இதுக்கு கன்று வருது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். மான் சரிங்களா, மான், அதுக்கப்புறம் யானை, இன்னொன்று என்ன பார்த்தோம், மான், யானை, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று பார்த்தோம் கன்று அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. மான், எருமை, ஆமாம் இது ஒன்று, மான், யானை, எருமை, இந்த 3ம் பார்த்திங்கன்னா கன்று வரும் சரிங்களா. மான், யானை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று எருமை, இந்த 3 என்னது கன்று அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா. சரி ஓகே. பன்றிக்குட்டி, மான் கன்று, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை. கூகை வந்து குளரும். கூகை வந்து எப்படி இருக்கும், குளரும், குதிரை கணைக்கும், சிங்கம் முழங்கும், கர்ஜிக்கும், நரி ஊளையிடும், யானை பிளிரும். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் கத்திரி பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி, கத்திரி பிஞ்சி, அவரை பிஞ்சி. தென்னை வந்து சின்னதாக இருக்கும்போது குறும்பை அப்படின்னு சொல்கிறாங்களாம். குறும்பை, மா, வடு, வாழை கச்சல் அப்படின்றாங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வாழை கச்சல் சரிங்களா. மாவடு சின்னதாக இருந்தால் மாவடு, அதுக்கப்புறம் தென்னங்குறும்பை. அதுக்கப்புறம் மரபு தொடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மொழிக்கனே சில மரபு இருக்குது சரிங்களா, பழங்காலத்து முதலே. இதுதான் இது வந்து சில ரிப்பீட்டடாக வரலாம். ஓகேங்களா, ஏன்னா 5th புக்லேருந்து நம்ம கொடுத்துருக்கும் போது எல்லாமே வந்து கொஞ்சம் இப்படி தான் வரும், ஏன்னா நம்ம புக் சோர்ஸில் உள்ள எல்லாமே பார்க்கணும். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், கொஞ்சம் இருந்துச்சு அதில் இதில் பேசும் இருக்குது, சேவல் கூவும், புறா குணுகும் சரிங்களா. கூகைக்கும் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ரெண்டும் வந்து கொஞ்சம் குழப்பம். புறா வந்து குணுகும், கூகை வந்து கொல கூகை சரிங்களா. கை பார்த்திங்கன்னா கொலான்னு இருக்கும். சில பேர்த்துக்குலாம் கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும், கொலன்னு. சில பேர்த்துக்குலாம் அப்படியே மொரடாக இருக்கும். அப்போ கைன்னு வந்தால் குளரும் சரிங்களா, குளரும். புறா வந்து பார்த்திங்கன்னா குணுகும் சரிங்களா. பெரிய புறா வந்து குணுகும் சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோறு உண், தண்ணி குடி, பூ கொய் சரிங்களா. பூவில் நான் சொன்னேன்ல, பூவில் வந்து மலர், பூன்னு வந்தால் கொயின்னு வரணும் அப்படின்னு. முறுக்கு தின், பால் பருவி, இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானையை வந்து வணையணும் சரிங்களா. பானை என்னது, வனை. மக்கள் கூட்டம், ஆணிரை, மாட்டு மந்தை சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8th ஓல்டு புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யானைக்குச்சி சரிங்களா. இதே தான் நம்ம அந்த இதையும் சொல்லியிருக்காங்க, யானைக்குட்டி, யானை கன்றுங்கிறத. அதை வந்து அப்படியே சொன்னால் அது வந்து மரபு சொல், அதை முன்னோர்கள் கூறாமல் நம்மளாக ஒன்று சொன்னால் அது மரபு கிளை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்குகளோட இளமை பெயர்கள். அணிர் பிள்ளை, யானை கன்று, நாய் குட்டி, கீரி பிள்ளை, சிங்கக்குருளை, மான் கன்று, எருமை கன்று, கழுதைக்குட்டி, பன்னிக்குட்டி இப்படிலாம் சொல்லுவோம்ல, பன்னிக்குட்டி, கழுதைக்குட்டி, யானைக்குட்டி, யானைக்குட்டின்னு வருது. இப்போ ஆட்டுக்குட்டி, கழுதைக்குட்டி, பன்னிக்குட்டி, எலிக்குட்டி, குட்டி எலி அப்படி சொல்லுவோம்ல, புலி பரல், குதிரைக்குட்டி, குரங்குட்டி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளமை பெயர்கள். விலங்குகளோட இளமை பெயர்கள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பறவையோட இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்தை வந்து அலரும் சவுண்டு சரிங்களா. கழுதை வந்து கத்தும், கழுதை கணைக்காது, கழுதை கத்தும். காக்கை கரையும், கிளி கொஞ்சம் பேசும். குதிரை கணைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவரத்தோட உறுப்பு பெயர்கள். ஈச்ச ஓலை, சோளத்தட்டை சரிங்களா. சோளத்தை வந்து அப்படியே தட்டுவாங்க, அப்படியே தட்டினா தான் அது ஃபுல்லாக உதிரும். மா விலை, மா இலா, மா பலா, வாழை இதெல்லாம் இலை. வேப்பந்தலை சரிங்களா. தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுகு கூந்தல்னால் அந்த பாக்கு சரிங்களா. கூந்தலாக அப்படியே தொங்கும். அதுக்கப்புறம் பனை ஓலை, பலா இலை. நெற்றால் அப்படின்றது நெற்றாலுங்கிறது வெற்றிலைன்னு நினைக்கிறேன். தாவர உறுப்புகள் அது என்னென்னு பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து பொருளுக்கு ஏற்ற வினை மரபு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க, இப்போ வந்து இப்படி கூட கேட்கலாம் கொஷின் வந்து. இப்போ ஈச்ச ஓலை, சோளத்தட்டை இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொடுத்துட்டு
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தோட உறுப்பு பெயர்கள் இளநிலை இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி கொடுத்துட்டு இது தாவர இளநிலையா இல்லை என்ன நிலை அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. இது வந்து எந்த வகையில் சாரும், தாவரத்தோட உறுப்பு பெயரா இல்லை தாவரத்தோட இளநிலையா அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் பொருளுக்கேற்ற வினை வரகு, சோறு உண், பழம் தின், கோலம் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் கோலம் இடணும். தீ மூட்டு, பால் பருகு, அதுக்கப்புறம் என்னது கவிதையை வந்து இயற்றணும், விளக்க ஏற்றணும், கூரையை வந்து வேயணும், நீர் குடி, பாட்டு பாடு, தயிரை வந்து கடையணும், படம் வரை. ஓகேங்களா. அடுத்த பொருட்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை சரிங்களா, மாட்டு மந்தை. அதுக்கப்புறம் வந்து ஆட்டு பட்டின்னு வரும், மாட்டு மந்தை. கற்குவியல், வேளங்காடு, யானை கூட்டம் இருக்கணும், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோற் போர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடி செடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம் சரிங்களா. இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டுப்பட்டி இந்த மாதிரில பார்த்தது தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஆட்டுப்பட்டி, கோழிப்பண்ணை, குதிரை கொட்டில், மாட்டு தொழுவம், யானை கூடம், வாத்து பண்ணை சரிங்களா. அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, அதுக்கப்புறம் காய்களின் இளநிலை, அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, முருங்கை பிஞ்சு சரிங்களா, வெள்ளரி பிஞ்சு, முருங்கைக்காய் சொல்ல மாட்டோம், சின்னதை வந்து முருங்கை பிஞ்சின்னு தான் சொல்லுவோம். பிஞ்சு காயாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, முத்தினது வேண்டாம் பிஞ்சு காயாக வேணும், அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து 10th புக்கில். இப்போ 10th புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பறவைகள் விலங்குகளோட அந்த உயிரினங்கள் ஒலிகளோட சவுண்டு எல்லாத்தையுமே எப்படி கூறணும், முன்னோர் வந்து தொன்று சொன்னதை வந்து மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் கத்துதுன்னு தான் நம்ம சொல்லுவோம், நாய் குறைக்குது என்னென்னா சொன்னால் நாய் குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி குலைக்குதுன்னு வேணால் சொல்லுவோம், தவிர குறைக்குதுன்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா. அந்த குறைக்குதுங்கிறதான் கொலையை மாற்றிடுச்சு. ஆனால் மேக்ஸிமம் நாய் கத்துது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் சரிங்களா. அது வந்து பார்த்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கூட இந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா அப்படி தான் இப்போ வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்றதான் மெயின். ஒளி மரபு, வினை மரபு. ஆடு கத்தும் சரிங்களா. எருது வந்து என்ன பண்ணுவோம், எக்காலம், காலம் ஆடு, எருதுனாலே காலம், எக்காலம் இடும். குதிரை கணைக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் உளம்பும், நரி உடையிடும், புலி உருமும், பூனை சீரும். பூனை என்ன பண்ணும், அப்படியே சீரும், புலி மாதிரி போய் பரண்டி வச்சிரும் சரக்குன்னு சரிங்களா. யானை பெரிரும், எலி கீச்சிடும். அடுத்து வினை மரபு. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உனி கருக்கினாள், ஓவியம் புனைந்தான், கூரை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செயல் இயற்றினான் சரிங்களா. செயலை வந்து இயற்றினான், கவிதை இயற்றினான் தான் வரும். சோறு, அதுக்கப்புறம் உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான். இதெல்லாம் வந்து வினை மரபு செயல் சரிங்களா. பூ பறித்தால், மரம் வெட்டினான், மாத்திரை விளங்கினான், முறுக்கு தின்றான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வண்டு முரலும் மட்டும் இருக்குது. வண்டு வந்து இசைக்கும் சரிங்களா. அந்த முரலும் எல்லாமே புறா மயிலாகவும், புறா குணுவும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அதில் பார்த்தது தான், காகம் கரையும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் கலைஞர்களை வந்து கம்மியர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதெல்லாம் 10th புக்கில் இருக்கும் சரிங்களா. கம்மியர் அப்படின்ற மாதிரி அழைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர்கள் சரிங்களா. பிழையற்ற சொல் வந்து என்ன சொல்கிறாங்க, கம்மியர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக அப்படிங்கிறாங்க. பிழை உள்ள கொஷின் வந்து நல்லா வசிங்க, பிழை உள்ள அப்படின்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீரியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீரி பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கீரி குட்டி அப்படின்றாங்க. அப்போ அதுதான் தவறு மரபு. மித்த எல்லாமே ரைட்டு தான். சிங்கம் குருளை, குருவி குஞ்சி, மாங்கன்று தான். மாங்கன்றுங்கிறது துளிர்த்து அப்படியே வளரும், இளநிலை சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது. ஓகே. அடுத்து வந்து புலி என்ன பண்ணும், புலி வந்து பரல் 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 சரிங்களா. பரல்ங்கிறது தான் சரியான இளமை பெயர். பிழை திருத்தம், மரபு பிழைகள், இளமை பெயரை, சிங்கம், குருளை. இதெல்லாம் ஈஸி தான், பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம அங்கே போய் பார்க்கும்போது சப்போஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசன் ஆகும். ஸோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சுட்டு ப்ராக்டிஸ் வந்து பாருங்கள். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து அடித்து பாருங்கள். ஏன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு டாபிக் நீங்கள் படித்து நான் முடிச்சனையுமே ஒரு டாப்பிக்கை வந்து முடிச்சுட்டு அதுக்கான கொஷின்ஸ் அடித்து பார்க்குறதுங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. ஸோ வந்து அந்த சோர்ஸை வந்து கரெக்டாக வந்து
படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஷின்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம். இப்போ கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் அப்படியே மாற்றியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எது கரெக்டானது ஆன்சர் அப்படின்னா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடுன ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் பார்த்தேன் அப்படின்னா குட்டின்னு வராது, குருளை, யானை கன்று. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனை வடலின்னு வரும். சரிங்களா? பிழையற்றதை எடுத்துருதுங்கிறது பனை வடலின்னு வராது. பனை என்ன சொன்னோம், நம்ம ஓலை தானே படித்தோம். தென்னங்கன்று, வாழை நாற்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலாங்குள். சரிங்களா? இதெல்லாம் வந்து இளநிலை. இதில் வந்து பனை பிழையற்றது, சாரி கரெக்டு தான், பிழையற்றது தானே கேட்டிருக்காங்க. பனை வடலி தான் வரும். சரிங்களா? அது ஒரு இளநிலை பேர் தான், பனை வடலி. பிழை அற்றதுன்னா என்ன அப்படின்னா பிழை இல்லாததானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து தென்னை ஓலை தான் வரும். வாழை என்ன வரும், கச்சல் படித்தோம். சரிங்களா? இதில் பனை வந்து பார்த்திங்கன்னா வடலி வராது, பனை வடலி, அதான் கரெக்டு. ஓகேங்களா? அடுத்து புலிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும், புலி பரல், சிங்கம் குருளை, ஆடு அப்படிங்கிறது குட்டி, யானை கன்று. ஓகேங்களா? அடுத்து மடலி வடலி இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனையோட இளநிலை. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் சொல்வளம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குல்ல, அதில் வந்து இளநிலை என்னது, அதுக்கப்புறம் வந்து இந்த முதிர்ந்த நிலை, காயோட அந்த அழுகுன நிலை, இந்த மாதிரிலாம் நிறைய பேர்கள் வரும். அதையுமே ஒரு இதை பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து அதை அடுத்த ப்ளூ பிரிண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கொடுப்போம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த புக்கில் இருக்கிறதான ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மரபு பிழைங்கிறது கீழே இதுவும் வருது. ஊடால இது ஒரு கொஷின் கேட்குறாங்க. கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அதுதான் அதிகமாக வருது. அதாவது இந்த மாதிரி இந்த இருக்குல்ல புலிக்குட்டி, இந்த மாதிரி தான் அதிகமாக வருது. ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் புலிக்குட்டிங்கிறது உள்ள வலுனா என்னது தவறானது, புலி வந்து பரல் தான் வரும். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு அப்படின்றாங்க, சிங்கக்குருளை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காய்களோட இளமை பெயர்களை காணுங்க. இதில் வந்து வாழைக்காய், கத்திரி பிஞ்சு தான் கரெக்டு. ஓகேங்களா? மாம்பிஞ்சின்னு சொல்ல மாட்டோம், மாவடு, வாழை கச்சல் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இளநிலை தானே கேட்டிருக்காங்க. அவரை பிஞ்சி, கத்திரி பிஞ்சி, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கோழி என்ன பண்ணும், கோழியோட இளமை பெயர் கோழி குஞ்சி. சரிங்களா? ஆப்ஷன் சி. புலி வந்து பரல், ரிப்பீட்டடாக தான் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. இதே தான், அது ரிப்பீட்டட் தான். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. கூகை என்ன பண்ணும், கூகை கை என்னது குளக்குளன்னு இருக்கும், குளரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புறா குணுகும். இந்த புறாக்கும் கூகைக்கும் என்னது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். புறா வந்து நீங்கள் புறாவை வந்து மறந்துடுங்க, கூகை வந்து கை வந்து குளக்குளன்னு இருக்கும், குளரும் அப்படின்ற மாதிரி ஆவச்சுக்கோங்க. புறா குணுகும்னு ஈஸியாக போட்டலாம். அதே மாதிரி புறா வந்து கூனி அப்படியே பயந்து அழகாக அப்படியே குட்டி குட்டியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆவச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடக்கும்ல, அந்த மாதிரி கூணு இந்த மாதிரி நடக்கும் புறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் என்ன பண்ணும், ஆகவும். அதுதான் அது கரெக்டான மேட்ச் ஆகிற வேர்டு. ஆந்தை அலரும். சரிங்களா? ஆந்தை என்ன பண்ணும், அலரும். அடுத்து மரத்தில் குயில் கூவி கொண்டிருக்கிறது. பிழைகளை நீக்கி எழுதுகிறாங்க. குயில் வந்து கூவும் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? கமுகு பாக்கு இதெல்லாம் என்னது, கூந்தல். சரிங்களா? கமுகு பாக்குலாம் கூந்தல், கமுகுனாலே பாக்கு தான். மரபு நீக்கிய சொல்லைனா கரெக்டானது கேட்டிருக்காங்க. மயில் கத்தும் தவறு. கிளி வந்து என்ன பண்ணும், பூவும் வராது, தவறு. அப்படியே அதுக்குள்ளேயே மாற்றி கொடுத்துருக்காங்க. புறா குணுகம் தான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகம் என்ன பண்ணும், காகம் கரைஞ்சி, காக்கான்னு கரைஞ்சு. சரிங்களா? மயில் வந்து ஆகவும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்தும் குயிலோசை சர்ச்சை வந்து காதில் பட வேணும் பாரதியார். இது என்ன சொல்கிறாருன்னா, கத்தின் குயிலோசை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கத்தும் குயிலோசை அப்படிங்கிறது தவறு, கத்தும்ன்றது தவறு. சரிங்களா? அதனால் இது என்னது, இது என்ன வலு அமைதி அப்படின்னு கேட்டால் மரபு வலு அமைதி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். முட்புதர். சரிங்களா? பூந்தோட்டம். சரிங்களா? பூந்தோட்டம், சாரி பூந்தோட்டம் வராது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்புதர் அப்படின்றான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
பூஞ்சோலை தான் வரும். சோலைவனம் நல்லா பசுமையானது சரிங்களா. பனங்காடு தேயிலை தான் தோட்டம் வரும் சரிங்களா. கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா. அடுத்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு பிள்ளை உள்ளன்னு கொடுத்துருக்காங்க. தவறானது எதுன்னு கேட்டால் கூகை அலறியது, அதான் கரெக்டானது. ஏன்னா கூகை என்ன பண்ணோம், கூகை குளரும் தான் வரும் சரிங்களா. யானை பிளிரும், யானை என்ன பண்ணும், பிளிரும் சரிங்களா. அடுத்து ஆடு கத்தும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு கத்தும்ல அப்படின்றது தான் இது வந்து மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளி மரபு, அதாவது பிழைகள் உள்ளது கேட்டிருக்காங்க. இது அந்த மாதிரி கொடுத்துட்டு முழங்கும் பிளிரும் கதரும் இதெல்லாம் ஒரு கரெக்டான தான், மரபு இல்லாதது தான். கத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தவறானது சரிங்களா. அது வந்து மரபு பிழை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழி கூவும், இதுதான் கரெக்டு. கோழி என்ன பண்ணும், கூவும். மரபு பிழையற்றது கோழி கூவும் கொடுத்துருக்காங்க. கோழி சேவல் கொக்கரிக்கும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சேவல் தான் கூவும், காலைல 6 மணிக்கு சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும் சரிங்களா. கோழி கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேவல் கூவும். கிளி வந்து என்ன பண்ணும், பேசும் கொஞ்சம், எதனாலும் வச்சுக்கலாம் சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலி வந்து என்ன பண்ணும், புலி வந்து உருமும். அடுத்து காலையில் சேவல் கூவியது, சிங்கம் முழங்கும். அடுத்து 35வது கொஷின் பசு கதரும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. பசு அப்படியே கதரும், அப்படியே பார்த்தீங்கன்னா கதறி தள்ளும். காலைல வந்து பால் கறக்கும் போது பசு அப்படியே கதரும், ஐயோ வந்துட்டாங்களே நம்மகிட்ட இருந்து பாலை கறக்கிறதுக்கு, நான் கண்ணுக்குட்டி வச்சுருந்தேனே அப்படி சொல்லிட்டு அப்படியே கதரும் சரிங்களா. பசு என்ன பண்ணும், கதரும். சரி அடுத்தது பார்க்கலாம். வண்டு வந்து பார்த்திங்கன்னா இசை சரிங்களா, முரளும் சரிங்களா. இது வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி முரளும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, கோழி கொக்கரிக்கும் சரிங்களா, சேவல் தான் கூவும். மரபு பிழை இல்லாத தொடர் கொடுத்துருக்காங்க. கோழி கூவுமா தவறு, சேவல் கொக்கரிக்குமா தவறு, நாய் கத்துமா தவறு, காகம் கரையும் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரபு பிழை இல்லாது எருது வந்து எக்காலமிடும், அதான் கரெக்டு சரிங்களா. கோழி கூவும், மயில் அலரும், காகம் கத்தும், இதெல்லாம் தவறானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரி ஊளையிடும் சரிங்களா. நரி என்ன பண்ணும், ஊளையிடும். கிளி பேசும், மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து கோழி கொக்கரிக்க, நரி ஊளையிட்டது. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். மரபு பிழையற்ற தொடர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயில் கத்த குயில் பாடியதுன்றாங்க. மயில் அகவ, குயில் என்ன பண்ணுது, கூவியது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆந்தை அலரும், மயில் அகவும், சேவல் கூவும். ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. அடுத்து 47வது பார்த்திங்கன்னா கூவும் குயிலும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மரபு பிழையற்றதுல பாடாது, குயில் எந்த காலம் பாடியிருக்கு. அதுக்கப்புறம் கத்தும் குயில், பேசும் குயில், கூவும் குயில் தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. அடுத்து மரபு வலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி கொக்கரிக்கும், மரபு வலுனா தவறானது ஓகேங்களா. கோழி கொக்கரிக்கும் கரெக்டு, மயில் அகவும் கரெக்டு, குயில் கத்தும் அதான் தவறானது. ஆப்ஷன் பி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு பிழையற்றதை எழுதுக, மயில் அகவும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மூடை சரிங்களா, முடை கூட முடஞ்சிக்கிட்டு இருக்குது, கூட முடை ரைமிங். ஆப்ஷன் டி ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூரை என்ன பண்ணுவோம், வேய்வோம் சரிங்களா. கூரை தான். ஒரு இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர், கயல் பானையை வனைத்தனர், வனைய கற்றுக்கொண்டனர் சரிங்களா. அது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேங்களா. கொண்டால், ஏன்னா பானை வனை, பானை வனை ரைமிங்காக இருக்கா, பானை வனைதல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூப்பறி. இதில் வந்து மரபு பிழை உள்ளதும் கொடுத்துருக்காங்க. பூப்பறி வராது, பூ வந்து கொய்தல் தான் வரும். இப்போ சப்போஸ் ஆப்ஷனில் பரின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதாவது சரியானது கேட்டு பரின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க, கொய் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து அப்படி போட்டுக்கலாம் சரியா. சோறு உண்டான், பால் பருகினான். ஆ என்ன வரும், ஆ நிறை, ஆடு மந்தை, ஒளி கற்றை,
சரிங்களா. கல் குவியல். ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஓகேவா. அதுக்கப்புறம் கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்படின்றது, இங்கே கொய்து வா அப்படின்ற மாதிரி இருக்குது. மலர் பூ இதெல்லாம் வந்தால் கொய்து, மரபு பிழையற்றது. ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். சரிங்களா. மரபு வலுவற்ற தொடர்னா ஆப்ஷன் பி தான். விடியற்காலையில் கோழி கூவியது. சரிங்களா, அது தவறானது. கொடியில் உள்ள மலரை கொய்துவா, அது கரெக்டு. நேற்று சுழல் காற்று வீசியது அப்படின்னு வரணும். காற்று வீசியது. என் வீட்டில் புதிதாக கூரை வேய்ந்தனர். அப்போ என்னது? இதில் வந்து ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு, மித்த எல்லாமே தவறு. கோழி கொக்கரிக்கும் வரணும். ஓகேங்களா. அடுத்து மரபு பிழையுள்ள தென்றல் காற்று வீசியதுன்னு வரணும். சரிங்களா. 61வது பாருங்கள். கயல் பானை வனைந்தான். ஓகேங்களா. ஆப்ஷன் பி. தண்ணீர் என்ன பண்ணணும்? பருகணும் அப்படின்றது தவறு. தண்ணீர் வந்து குடித்தான் அப்படின்னு தான் கரெக்டு. அப்போ சரியான இணைங்கிறது ஆப்ஷன் டி. பால் பருகினான் தான் வரணும். இங்கே அருந்தினான் குடித்தான் இருக்கு. அப்போ எல்லாமே தவறு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆட்டு என்ன வரும்? ஆட்டு மந்தை. இதே இது ஆட்டுவோட அந்த தங்குமிடம் எடுத்துனாங்கன்னா ஆட்டுப்பட்டின்னு வரும். சரிங்களா. இது வந்து தொகை. ஆடை கட்டி போட்டிருக்க இடம் பட்டி. ஆட்டு கூட்டம் கூட்டமாக இருந்துச்சுன்னா தொகை, அது வந்து மந்தைன்னு அர்த்தம். ஓகே. ஆட்டு மந்தை மாதிரி போகிற அப்படின்போம்ல. சோறு திங்கன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு சாப்பாடு மரியாதை. சோறு சாப்பிட்டான்னு தான் சொல்லணும். உண்டான், சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, உண்டான். சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடை முடைந்தார். ஆப்ஷன் ஏ. அடுத்து இங்கே என்ன இருக்குது? வளவன் பழம் சாப்பிட்டான். பழம் தின்றான். ஸ்நாக்ஸ்லாம் வந்தால் தின்றான்னு வரணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? தென்னந்தோப்புன்னு தான் வரும். சரிங்களா. வாழை தோட்டம், தென்னந்தோப்பு. சரிங்களா. தேயிலை தோட்டம். அடுத்து கூடை முடை. பால் பருகினான். கொடியில் உள்ள மலரை கொய்துவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 71வது மரபு சொல். சோறு உண். சரிங்களா. முறுக்கு தின். தண்ணீர் குடி. பால் பருகு. வலு சொல்லற்றனா தப்பானது இல்லாது. ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்ற மாதிரி வரும். ஆப்ஷன் சி. ஓகேங்களா. கோத்தான் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபு பிழையற்ற தொடர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன வரும்? கூடை முடைந்தான். ஆப்ஷன் டி. அடுத்த 74வது பாருங்கள். சிற்பி சிலையை வார்த்தான் அப்படின்னு தான் வரும். வார்க்கிறான். அப்படியே பார்த்து வாராக வார்க்கிறான். சிலை செதுக்கினான்னு போட்டுறக்கூடாது, வார்த்தான் தான் கரெக்டானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோறு உண். 75 தான் கரெக்டு. சப்பாத்தி கள்ளி மடல் தான். சரிங்களா. தாளை மடல், கள்ளினாலும் மடல் தான் வரும். நாணல் என்ன வரும்? நாணல் தோகை அப்படின்ற மாதிரி வரும். வாழை என்ன வரும்? நம்ம படித்தோம்ல, வாழை அப்படிங்கிறது என்ன வரும்? வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சி, பனம் குறும்பை, மாவடு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் 78, கரண்ட் கொஷின் ஒரு 15 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 90 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. 90 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாம் நம்ம சேர்ந்து கரண்ட் கொஷின்ஸ் சேர்ந்து தான் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் வந்து எடுக்கனாலும் எடுங்க, இல்லை புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி இருந்துச்சுனாலும் படிங்க, இல்லை நம்ம மெட்டீரியல் வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குறீங்க, இப்போ இருந்து சில பேர் என்ன கேட்குறீங்க, இப்போ இருந்து படித்தா நான் குரூப் 4 கிளியர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு சராசரியாக நம்மளோட நாட்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா, அந்த டிசம்பர் மாதத்தை சேர்க்காம நம்ம கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. எங்கிட்ட ஒரு 10 நாள் இருக்குது. சரிங்களா. ஜூலையில் ஒரு 10 நாள், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். சரிங்களா. ஒரு 4 மாதம். சரிங்களா. சராசரியாக ஒரு 120 நாள். ஓகேங்களா. 120 ப்ளஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது டிசம்பரை சேர்க்காம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு திறன், ஒரு நல்லா கைட்னஸோட திறனுக்கு நம்ம சிலபஸை கவர் பண்ணால் 90 டேஸே போதும். சரிங்களா. அப்புறம் +2 20 டேஸ் வந்து ப்ளஸ் ஒரு 30 டேஸ்
40 டேஸ் வந்து ரிவிஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால நான் சிறந்த வழிகாட்டுதலோட நல்ல தேர்வு கரெக்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து படிச்சிங்க, மார்க்கை வந்து வேட்டையாடி படிச்சிங்கன்னா எல்லாராலையுமே கண்டிப்பாக இந்த வருஷம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் வந்து இனி யாரும் எல்லாருமே அரசு அதிகாரியாக நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருப்பீங்க. ஓகேங்களா? அதுதான் நாங்கள் எப்போயுமே சொல்கிறது, கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? இனிமேல் வந்து இவ்வளோ தூரம் படிக்காமல் இருந்தாலும் சரி, இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி டே டு டே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கிளாஸை கவனிச்சுட்டு டெஸ்ட் அடித்து பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களையே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கான நம்மளோட கண்டினியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் தான் அடுத்து பார்க்கணும். அதை நம்ம அடுத்தடுத்த ப்ளூ பிரிண்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கரெக்டாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு கமெண்ட் செக்ஷனில் மார்க் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். சிறுதுளி தான் பெருவெள்ளம். ஓகேங்களா? ஒரே நாளில் யாராலையுமே சக்ஸஸ் ஆக முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் உழைப்பு போடுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.